ஹாய், நான் உங்க ஹிரோஷா. இது உங்க ஹேர் கேர் ஆர் ஷீ கேர்க்கான அடுத்த வீடியோ. ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கப்பல் வந்திருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி. ஸோ என்னன்னு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது மேடம். இங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு சைக்கிள் ஆஃப் IVF பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய சைக்கிள்ஸ் ஆஃப் பாலிகிளாஸ் ஸ்டடி IUI எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கன்சீவ் ஆகல அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அண்ட் அவங்க வரும்போதே ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேட்ல தான் வந்தாங்க. இந்த பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் என்னால முடியல மேடம், பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லாம என்னால நார்மலா கன்சீவ் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் கவுன்சிலிங்லாம் கொடுத்து ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ஹிமோகுளோபின் மைல்டா கம்மியா இருந்துச்சு. யூஸ்வலா நம்ம லேடிஸ்க்கு ஹிமோகுளோபின் பாத்தீங்கன்னாக்கா 12 நார்மல் லெவல். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 9.5 இருந்துச்சு. ஸோ ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, வெரி மினிமல் டிக்ரீஸ் தான் சொல்ல முடியும். ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, இந்த ஹிமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் டயட் மாடிஃபை பண்ண முடியும் அண்ட் அயன் சப்ளிமெண்டேஷன், அயன் மெடிசின்ஸ் என்ன எடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு கிளியரா சொல்லி அண்ட் மினிமல் அமௌண்ட் கவுன்சிலிங் மட்டும் நான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா அவங்க கிட் பாசிட்டிவோட எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்றீங்க, கன்சீவ் ஆக முடியல அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு ஹீமோகுளோபின் செக் பண்ணி பாருங்க. அது நம்ம கரெக்ட் பண்ணாலே உங்களோட இன்ஃபர்டிலிட்டி ஜர்னி ஃப்ரூட்ஃபுல்லா ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஃபர்டிலிட்டி சஃபர் பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை பை.